Hi friends, welcome to my channel. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனுக்குடனே பார்த்து மகிழலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Alightmotion ஆப்பில் எப்படி இந்த மாதிரி அதாவது ஷைனிங்காக காட்டுறது நம்மளுடைய லோகோவை, அதாவது எந்த ஒரு ஃபோட்டோ அல்லது லோகோவை எப்படி ஷைனிங்காக காட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணலாம், அடுத்து Aftereffectsல பண்ணலாம். ஸோ இது வந்து Alightmotion ஆப்பில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுனால நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் தட்டி 16:9 அந்த ஒரு ரேஷியோவில் வச்சுட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் என்னோடய லோகோவை இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். என்னோடய லோகோவை நான் வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதோ எவ்வளோக்கு ரேஞ்ச் வேணுமோ அந்தளவுக்கு குறைச்சிக்குங்க. அதாவது நான் ஒரு 500 வச்சுக்கிறேன். அதாவது சைஸு 500 வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட டைமிங்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ப்ரொசீஜரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஸ்டிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வெரி சிம்பிள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கம்மி பண்ணிடுங்க. கவுண்ட் 2.5 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு வித்து அப்படிங்கிறத 2.29 அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கவுண்டு அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன், அப்போதான் வந்து கரெக்டாக வரும். நான் இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அதாவது கவுண்ட் வந்து 1.3 வச்சுக்கோங்க, விட்டு வந்து 2.29 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரேஞ்சில் அவ்வளோதான் வரும், அதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். அதாவது 500 அப்படிங்கிற ஒரு சைஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு 1 செகண்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபேஸை வந்து ஃபுல்லாக ஒரு 70 வச்சுக்கோங்க ஃபேஸை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே ஸ்மூத்திங்னு ஒரு ஆப் இருக்கும். இதை வந்து இது வச்சுக்கோங்க. அதாவது 0.098 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு இதோட கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வந்துடும், இதோட ஷைனிங் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படிங்கிறதுல வந்து 1.60 அப்படிங்கிற ஒரு சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட், அதாவது 2 செகண்ட்ஸ் தள்ளி பேஸ் அப்படிங்கிறத வந்து 0.60 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணலாம் இதில். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் இது கலர் சேஞ்ச் பண்ணலாம் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வந்து இதாக இருக்குமோ அந்த கலர். ஸோ இது நல்லா இருக்கும், அதனால தான் ஒயிட்டு நான் சூஸ் பண்ணேன். ஒயிட்டு தான் வந்து ஷைனிங்கை காட்டும். ஸோ இது வந்து பிச் அவுட். ஸ்மூத்திங் கூட ஓரளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்மூத்திங் உங்கள் ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான், இப்படி க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களை தேடி உடனுக்குன்னு வரணும்னா பெல் ஐக்கானை தட்டி ஆளுங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.